வணக்கம், வெல்கம் பேக் டு indianmaya.com. நான் உங்களோட சனாராம். ஃபெஸ்டிவல்ஸ் லைனப் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஷாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் செஞ்சு தான் வந்து ஆகணும். ஆசையும் வந்து இருக்கு. அதனால கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகவே வந்து இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இ-காமர்ஸ் ஆகட்டும், ஆஃப்லைன் ஷாப்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பெரிய பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல் ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் பார்க்குறப்போ யாருக்கு தான் வாங்கணும்னு ஆசை வராது? கண்டிப்பாக உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். 4 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்குறோம், இந்த விலைன்னு போட்டிருக்கு, இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே வந்து அதை வாங்கிடக்கூடாது. வேற பிளாட்ஃபார்மில் போயிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணாங்க. அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7,500 ரூபா. ஸோ ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் அதுக்கு 6,000 ரூபா போட்டிருந்திருக்கு, இன்னொன்றில் 6,500 போட்டிருந்திருக்கு. ஸோ 6,500 போட்டிருக்குன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தப்போ இன்னொரு டபுள் ப்ளஸ் அங்கே கிடச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் +1000 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ 7,500, அதாவது 7,500 ரூபா மதிப்புள்ள அந்த ப்ராடக்ட் ஆஃபர் போக கிரெடிட் கார்டு மூலியமா இனியொரு ஆஃபரும் கிடைச்சு 5,500 ரூபாய்க்கு வந்து கிடைச்சிருச்சுங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல போய் பார்த்த உடனே சரி இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாம மற்ற ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, எங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு, எங்க கிரெடிட் கார்டுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் அது தெரியும், யூட்டிலைசேஷன் ரேஷியோ அப்படின்றது 30 இல்லைன்னா 40% மேல இருக்கக்கூடாது. அதாவது 1,00,000 ரூபாய் நமக்கு வந்து லிமிட் இருக்கு அப்படின்னா நம்ம 30,000 40,000க்கு மேல யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா சரி எடுத்துக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம பின்னாடி கஷ்டப்படுவோம், நம்ம கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கிடும். நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வருஷம் வருஷம் வந்துட்டு தான் வந்து இருக்கும். ஸோ வாங்கலாம், வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்கு, உங்களுக்கும் ஆசை இருக்கு, கண்டிப்பா நம்ம எல்லாருமே வாங்கணும். ஆனா நம்மளோட யூட்டிலைசேஷன் ரேஷியோ கீழே வச்சு வாங்குற மாதிரி பார்த்துக்கணுங்க. ஸோ கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, கிரெடிட் கார்டு யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான், 30 இல்லைன்னா 40%. அதுக்கு மேல நீங்க வந்து உங்களோட லிமிட்டை யூஸ் பண்ணக்கூடாது. கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பெரிய பெரிய கனவுகள்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். ஸோ இது வந்து என்னோட ரெண்டாவது பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாப் பண்ணுங்க, ஆனா தெரிஞ்சுட்டு ஞாபகம் வச்சுட்டு அந்த ரேஷியோக்குள்ள ஷாப் பண்ணுங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்துட்டு இப்போ 1,00,000 ரூபாய் ப்ராடக்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த 1,00,000 ரூபாய் அப்படியே பே பண்ணிட்டோம்னா நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து 1 lakh ஆயிடும். நம்ம கிரெடிட் ஹங்கிரி ஆயிடுவோம். ஏன்னா நம்மளோட லிமிட் வந்து 1 lakh தான் அப்படின்னா நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நோ காஸ்ட் இஎம்ஐ போனோம்னா நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து பே பண்ணிட்டு வருவோம் இஎம்ஐ வழி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ஆப்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோம்னா எஸ் பேங்க் வந்துட்டு 5 months கிட்ட நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறாங்க. SBI 6 months கிட்ட நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஏதாவது ஒரு பெரிய ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸை வந்து ஆப்ட் பண்ணுங்க தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறது இல்லை. இப்போ நம்ம 60,000க்கு வாங்குறோம் அப்படின்னா 60 divided by 6 ஒரு மாசம் 10 கொடுத்துட்டோம்னா 10 மட்டும் தான் கொடுக்குறோமே தவிர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பே பண்ணல. ஸோ இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா ஃபினான்ஷியல் ட்ராப்ல விழுகாம தப்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட தேர்ட் பாயிண்ட் என்ன, நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நீங்க வந்து ஆப்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிடுறேன், எல்லா ஐட்டம்ஸ்க்கும் எல்லா கிரெடிட் கார்டுக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கும், அண்ட் ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு இத்தனை மாசம் சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, உங்களுக்கு எது ஆப்டா இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. 4வது கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்கீங்க, அதாவது கிரெடிட் வச்சிருக்கீங்க கிரெடிட் கார்டுலன்னா அந்த டியூஸ் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாப் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்குறோம், நாளைக்கு காசு இல்லாம அதே பொருளை நம்ம விற்க வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இதெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு கண்டிப்பா நம்ம கிரெடிட் கார்டுல டியூஸ் இருந்ததுன்னா அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கலாம். நம்ம கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவலை வந்துட்டு நம்ம ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஹாப்பினஸ் நமக்கு லைஃப் லாங் வந்து இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்காக நம்ம வந்துட்டு லைஃப் லாங் கஷ்டப்படுற மாதிரி எதுவும் வந்து செஞ்சிடக்கூடாது, ஸ்பெசிஃபிக்கலி ஃபினான்ஸ் பேஸ்டா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வந்துருச்சு. 4 பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க, நீங்க இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒரு பிரஷ் அப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கம்பேர் பண்ணி பாருங்க எங்க உங்களுக்கு நிறைய ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு. ரெண்டாவது, யூட்டிலைசேஷன் ரேஷியோ 30 to 40% தான் வந்து இருக்கணும். மூணாவது, நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டான விஷயத்த ஆஃப் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், உங்களோட பழைய கிரெடிட் இருந்ததுன்னா அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ முடிஞ்சாச்சு. அண்ட் நீங்க ஒருவேளை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வருங்க. எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஸை பத்தி நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பத்தி நல்லா கத்துக்கலாம். நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறப்போ நம்ம அதில் தப்பு பண்ண மாட்டோம். ஏன்னா பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து கத்துட்டு அந்த லெசன்ஸ் கத்துட்டு நம்ம தப்பு பண்றது நிறுத்திருக்கோம் இல்லையா? ஸோ ஃபினான்ஸ் நம்ம ஏன் நிறைய தப்பு பண்றோம்னா நமக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை. மேபி இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட அப்ரோச் பண்றதுன்னு சொல்லலாம், இல்லை எங்க போய் கேட்கணும் தெரியலன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு படி இருந்தா, ஒரு பேல் இருந்தா நல்லா தானே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் வந்து இருக்குங்க. நீங்க வீடியோஸ் பாக்குறப்போ உங்களுக்கு queries வந்ததுன்னா இமீடியட்லி நீங்க கால் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். எங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோச்சஸ் உங்களுக்கு கால் பண்ணிட்டு உங்க queries எல்லாம் வந்து சார்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஃபினான்ஸை பத்தி இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல கெரியராகவே ஃபினான்ஸை செட் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டோட இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு திரும்ப மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். அப்பா சொல்றாரு என் மகனுக்கு பணத்தோட அருமை தெரியவே இல்லைன்னு. ஆனா பையன் என்ன சொல்றான்னா, அப்பா எனக்கு போதுமான அளவு சொத்து சேர்த்து வைக்கலன்னு குற்றம் சொல்றான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்து முடிஞ்சதை உங்களால மாத்தவே முடியாது. ஆனா உங்களால உங்க எதிர்காலத்தை உருவாக்க முடியும். 10 லட்சம் குடும்பங்கள் தங்கள் எதிர்காலத்தை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் மூலமா உருவாக்கி இருக்காங்க. உங்க முன்னேற்றத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க. பணக்காரர் ஆவதற்கான உங்கள் பயணத்தை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் மூலமா நீங்களே உருவாக்குங்க. முன்னேறுங்க.